ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் மெடிடேஷன். மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன் எப்படி பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்கள் கையில் இருக்க மொபைல் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து 8 மணி நேரம் யூஸ் பண்ணாலே ஒன்று மொபைல் ஹீட் ஆகுது, இல்லை சார்ஜ் போயிடுது. இந்த மாதிரி தாங்க நம்ம பாடியும். தொடர்ந்து ரெஸ்ட்டே இல்லாமல் போகும்போது என்ன ஆகுறது? உடனே நீங்கள் யோசிக்கலாம், நான் தான் 8 மணி நேரம் தூங்குறேன்னு. தூங்கும்போது நம்ம பிரெயின் தூங்குறதே இல்லை. அதனால தான் நமக்கு கனவு கூட வருது. இதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இப்படி தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்க நம்ம பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட்டுக்காக தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். மெடிடேஷன்னா ஒரு பெரிய பெரிய ஞானிங்க தான் பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அது உண்மையிலே தப்பு. மெடிடேஷனுங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மெடிடேஷனில் நிறையா வகை இருக்குது. அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பேசிக் லெவல் ஆஃப் மெடிடேஷன். இதுதான் ஆரம்பத்தில் எல்லாருமே பண்ணுற மெடிடேஷன். இது ரொம்ப சிம்பிளுங்க. என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க. அங்கே போயிட்டு கீழே தரையில் உட்காந்தா முடிஞ்சளவு நல்லாயிருக்கும். முதுகெலும்பு நேராக நிமிர்ந்து உட்காருங்க. உட்காந்துட்டு உங்கள் கையை ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க. கையை ஃப்ரீயாக விட்டுட்டு உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. உங்கள் மூச்சு உள்ளே இழுக்கிறது, வெளியே போகிறது, இது ரெண்டும் மட்டும் நல்லா டீப்பாக நோட் பண்ணுங்கள். உள்ளே நீங்கள் சுவாசிக்கும் போது அது எப்படி உங்கள் உடம்புக்குள்ளே இறங்குது, எப்படி வெளியே போகுது, இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணாலே போதுங்க. இதுதாங்க பேசிக் லெவல் ஆஃப் இதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நேற்று சாப்பிட்ட பிரியாணி, நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், இந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ்லாம் வந்துட்டு போகும். இது ரொம்ப காமன். இது பேசிக்காக எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இதை வச்சுட்டு என்னால் பண்ண முடியல, நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படி மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணிடாதீங்க. இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் டெய்லியும் ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம்னு ஒரு 30 நாள் பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். இந்த ஒரு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ சீனா அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும், நீங்கள் டெய்லியும் பண்ணுற இந்த 1 நிமிட் மெடிடேஷனால் நாளைக்கு ஃப்யூச்சரில் மேபி உங்களுக்கு 10 லட்சம் செலவு பண்ணி வைக்கிற ஒரு வியாதியிலேருந்து கூட உங்களை இது காப்பாற்றலாம். நம்மளுக்கு முடி கொட்டுறதுலேருந்து, நம்ம ஸ்கின் டோன் மாறுதலேருந்து, அவ்வளோ ஏங்க நமக்கு அல்சர்லேருந்து கேன்சர் வர வரைக்கும் எல்லா நோய்க்கும் முக்கிய காரணமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸையே உங்களால் இந்த மெடிடேஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அது எவ்வளோ சூப்பரான விஷயங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். டெய்லியும் காலைல எழும்புனவுடன் இல்லை தூங்கும் போதும் சரி, ஜஸ்ட்டு டெய்லியும் நான் 1 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக ஒதுக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பிளான் பண்ணி வச்சாலே போதுங்க. அந்த நாளே உங்களுக்கு நல்லா சூப்பராக போகும். நம்ம லைஃப்பில் யார் யாருக்கோ எவ்வளோ டைம் நம்ம கொடுக்குறோம். நம்மளை நம்பி இருக்கிற நம்ம பாடிக்கு நம்ம ஏன் 1 நிமிட் கூட கொடுக்க மாட்டோமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் வேணும்னா ஆல் இன் ஆல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.